வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் மேக்னிஃபிஷன் கிளாஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூசேஜ் பண்ணலாம் போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியர்ஸுக்கும் இது அவசியமாக தேவை. நம்மளை மாதிரி நியூ கமர்ஸ், பிகினர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வர்றவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் அவசியமாக தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போத்துக்கு வந்திருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷன் இதனுடைய ப்ரைஸ் 1500 வரும். ஓகேவா? 1500 rupees வரும். நம்மளை மாதிரி இப்போது எலக்ட்ரானிக் ஃபீல்டு இருக்கிற நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் இல்லை ஆல்ரெடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்துக்குமே இது தேவை. அப்ளிகேஷன் இவ்வளோ தான் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அப்ளிகேஷன். என்ன பண்ணுறோம்? மேக்னிஃபிஷன் கிளாஸுக்கும் ஒரு லெவல் தான் மேக்னிஃபிஷன் கிளாஸ், அதுக்கு மேலே மேக்னிஃபை பண்ணாது. ஒரு லென்ஸ் எடுத்துக்கங்களேன், லாஸ்ட் கிளாஸிலோட ஒரு 100 rupeesல ஒரு லென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு அதிகமாக அவ்வளோதான் மேக்னிஃபை பண்ணால் அதுக்கு மேலே பண்ணாது. ஆனால் நமக்கு ஒரு பொருளை 500 மடங்கு இல்லை 1000 மடங்கு பெருசு பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் வேணும். குறிப்பாக அந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் வேணும். அது மட்டும் இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய அந்த படத்தினுடைய பிக்சரை கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த ஸ்மால் யூனிட்லேயே எல்லாமே இருக்குது. விலை ரொம்ப கம்மி தான், ஜஸ்ட்டு 1500 வரும். ஓகேங்களா? இது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எங்கெங்கே அப்ளிகேஷன் அப்படின்னா, இப்போது இதில் என்னென்ன அப்ளிகேஷன் வரும் அப்படின்னு கேட்டால், ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அதில் இருக்கக்கூடிய த்ரெட்டு, நூலோட திக்னஸ் இல்லை எதாவது மிங்கிள் பண்ணியிருக்கா, ரயானா காட்டனா என்ன மிங்கிள் பண்ணியிருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரிஜினல் காட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம். சில இடங்களில் சில ப்ராடக்ட்லாம் ஒரிஜினலாக இல்லையான்னு நமக்கு தெரியாது கன்சூமர். ஆனால் தயாரிக்கிறவங்களுக்கு தெரியும், ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு ஹேர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், தலை முடியல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், ஸ்கின் டிசீஸ் ஏதாவது, அல்சர் இல்லை இந்த மாதிரிலாம் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நேக்கட் ஐயால் வெறும் கண்ணால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ டாக்டர் ப்ரொஃபஷனுக்கும் இது தேவைப்படுது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட், பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் எல்லாமே தேவைப்படுது. ஒரு இலை இருக்குன்னா இலையினுடைய ஸ்டெயின்ஸ் எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக தேவைப்படும். அது என்ன குரூப், என்ன ஃபேமிலி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் தேவைப்படும். கரன்சி எடுத்துக்கங்களேன், ஒரிஜினலாக ஃபேக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நார்மலாக கண்டுபிடிக்க முடியாது. பட் என்ன பண்ணலாம், இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்டை 1 மடங்கில் 2 மடங்கில் 500 மடங்கு 1000 மடங்கு பெருசு பண்ணும் பொழுது அதை ஒரிஜினாலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ கரன்சி குட் ஆர் பெஸ்ட் அப்படிங்கிறது கூட கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போது ஸ்கின் எஸ்பெக்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். எஜுகேஷ்னல் பர்பஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்புறம் இண்டஸ்ட்ரியில் கூட ஒரு டெக்னிக்கல் பேஸ், இப்போ வாட்ச் இருக்குது, சிஸ்டம்ஸ் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸு, ஒயரிங் டயக்ராம், நம்மளை மாதிரி எலக்ட்ரானிக்கில் சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி, சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் இருக்கு இல்லையா, ரெசன்ஸ், கெப்பாசிட்டர், டயோடு, அதனுடைய நேம் என்ன, நம்பர் என்ன, சரியாக சால்ட்ரு ஆகிருக்கா ஆகலையா, ட்ராக்கில் ஷீட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அதில் பார்க்க முடியும். ரெண்டாவதாக உங்களுக்கு ஜுவல்லரியில் ஒரு டிசைன் கரெக்டாக ப்ராப்பராக மேக் பண்ணியிருக்காங்களா, அதுமாரி டைமண்டில் மேக் பண்ணியிருக்காங்களா, டைமண்டோட குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்படி நிறையா மெனி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதில் ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இப்போ இந்த பெட்டி இருக்குது, இதில் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னா ஒரு சிடி இருக்குது. இதில் ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு டைமென்ஷன் ஒரு ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு யூசர் மேனுவல் இதில் இருக்குது. இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கு. குறிப்பாக ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆப் டிஎல் ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு QR ஸ்கேன் இதில் கொடுத்துருக்கு. நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அந்த டீட்டெயிலில் இதில் வரும். இல்லையா கூகுள் சர்ச்சில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரௌஸ் பண்ணி கூட இதை ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இதோட ப்ரைஸ் சொல்லிட்டேன் இல்லையா, யூசேஜ் யூட்டிலைசேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். ஜஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஒரு வீடியோ பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுது. இதோ இங்கே இருக்குது. நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோன், இப்போ ஒரு ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பவர் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இது பழைய வெர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப், HV Cam. பாருங்களேன், இதுதான். இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். HV Cam ப்ளே ஸ்டோரில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேளை இல்லைன்னா ஆஸ் யூஸ்வலாக ப்ரௌசரில் போய் இந்த HV Cam ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது APK ஃபைல் இருக்கும், ஓகேவா, ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சால் அஸ்மல் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டு, இதான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டில் வந்து இதை வந்து டிட்டாச் பண்ணிடலாம். இந்த பென் டைப்பை டிட்டாச் பண்ணிடலாம், இந்த ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து நல்லா ஒரு சர்ஃபேஸ், ஸ்மூத்தான சர்ஃபேஸில் இதை ஒட்டி வைக்க முடியும். இதை ஓகேவா, ஒரு பேப்பர் ரேப்பர் எடுத்துகிட்டா நல்லா ஒட்டிக்கும். இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, சில்வர் கோட்டிங் இருக்கு இல்லையா, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது முன்னாடி விண்டோ இருக்கு இல்லையா, இந்த விண்டோவில் இருக்க ஒரு கிளாஸ் இருக்கும் இந்த இடத்துல. இது வந்து டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்க ப்ரொடெக்டிவ் கிளாஸு. இந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிடணும். முதல்ல கிளாஸை ரிமூவ் பண்ணிடுறோம். இதில் லென்ஸ் இருக்குது உங்களுக்கு, கூடவே உங்களுக்கு ஒரு எல்இடி, ஃப்ளாட் எல்இடி 8 எல்இடி இருக்கும் உள்ளுக்குள்ளே, நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த எல்இடியோட பிரைட்னஸை இங்கே இருக்க சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ண கூடும் குறையும். ஓகே, ஸோ இவ்வளவும் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. இதை டைரெக்டாக யூசி போட்ட ஃபோனில் இன்சர்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு ஓடிஜி கேபிள் ஒன்று வேணும். தேவைப்படுறவங்க இந்த கேபிள் சேர்த்து வாங்கிக்கிங்க, இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதை இன்சர்ட், ஓடிஜி கேபிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோனில் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபோனில் ஆன் பண்ணிடுறேன். இப்போது என்ன பண்ணுறேன், இந்த HV Cam இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள், இந்த இடத்துல ஓகே சொன்னோன்னே வந்துருச்சு. இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ என்ன இருக்குது, இதில் லெட்டர்ஸ்லாம் தெரியுதா உங்களுக்கு, நம்பர்ஸ்லாம் தெரியுதுல. இது என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஃபைன் ஃபோக்கஸ் இதை பண்ண முடியும். பாருங்கள், கிளியராக இருக்குது லெட்டர்ஸ். இந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு எல்இடி டிவி ஸ்கேலர் போர்டு, அந்த போர்டு கூட என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பண்ண முடியும். பாருங்களேன், லெட்டர்ஸ் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களேன். நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி எல்லாமே என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக என்ன கம்பெனி நம்பர் எல்லாமே பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக எல்லாமே. இதில் ஒரு ஐசியோட நேம் கூட ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்கள், நேம் கூட பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் பாருங்கள், நம்பர் இருக்கு இல்லையா, நம்பர் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, இது கொஞ்சம் நான் ஃபிக்ஸ் பண்ணல, இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணதுனால மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப ப்ரீசியஸாக இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும், என்ன நேம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகேவா, சரி, இதே மாதிரி தான் இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ண முடியும். இது ஒரு டெமோ இல்லையா, நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போது என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வேணும்னா ஃபைன் டியூனிங் பண்ணிக்க முடியும், ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஃபோனில் ஆல்ரெடி பிரைட்னஸ் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். இந்த ஆப்புக்குள்ளே போயும் பிரைட்னஸ் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை வீடியோ ரன் பண்ணலாம். எல்லாமே இதில் பண்ண முடியும். இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்னா, இதில் இருக்கிற ஆப் டவுன்லோட் பண்ணி தரவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். பக்கா ஒர்க் பண்ணும். லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் வித்தவுட் மானிட்டர். உங்கள்கிட்ட இருக்கிற போன மானிட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, நான் சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன மாதிரியே இந்த HV Cam அப்படிங்கிற ஆப் டவுன்லோட் பண்ணணுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் அநேகமாக இருக்காது இல்லையா. இந்த பேம்ப்ளெட்லேயே கொடுத்துருக்கு, QR ஸ்கேன் இருக்குது. கூடவே எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. இந்த பேம்ப்ளெட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை பவராக பண்ணுறதுக்கு ஃபோனில் இருக்கிற பவரை யூஸ் பண்ணி தான் இந்த டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப்பு ஒர்க் பண்ணும். இதில் இருக்கிற 5 வோல்ட் உள்ளே போய் இது ப்ராசஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா,
எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு படிச்சிருக்கணுமா அப்படின்னா இல்லை, படிப்பு தேவையில்லை. படிச்சிருந்தால் நல்லது. ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா டூல்ஸும் நெசசரி டூல்ஸ், ஒரு ஆடியோ சம்மந்தப்பட்டது எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் டூல்ஸ் மஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டா ரொம்ப நல்லது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த டேட்டாவில் எது கொடுக்குறோன்னா வெரி ரூரல் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கூட இந்த மெசேஜ் போய் சேரணும். இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குன்னு அவர் சேரணும். அவரும் ஃபீல்டுக்குள்ளே நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும். இதுதான் இந்த சேனலுடைய நோக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.